பலிப்போர் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்புள்ள சகோதர சகோதரிகளே, புனித ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, மாதா தொலைக்காட்சியின் வழியாக இந்த தெய்வீக திருப்பலியிலே பங்கெடுக்கும் அன்பு நேயர்களே, இத்திருப்பலியை தகுந்த உள்ளத்தோடு ஒப்பு கொடுக்க தடையாக இருக்கும் நமது குறைகளை பலவீனங்களை ஏற்று மனவருந்தி இறைவனின் இரக்கத்தை மன்னிப்பை வேண்டுவோம். உள்ளம் நொறுங்கி வருந்துவோரை குணமாக்கும்படி அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி மீட்க வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். எங்களுக்காக பரமதந்தையிடம் பரிந்து பேச அவரது வலப்பக்கம் வீற்றிருக்கும் ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, இடைவிடாத உமது இரக்கம் அது திரு அவையை தூய்மைப்படுத்தி காப்பதாக. ஏனெனில் உம்மால் அன்றி திரு அவை பாதுகாப்பாக இருக்க முடியாது என்பதால் உமது கொடையினால் அது என்றும் ஆளப்படுவதாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உமது திரு மகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். அரசர்கள் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 1 முதல் 15 முடிய. அந்நாள்களில் சிரியா மன்னனின் படைத்தலைவரான நாமான் தம் தலைவனிடம் சிறப்பும் மதிப்பும் பெற்றிருந்தார். ஏனெனில் அவர் மூலமாய் ஆண்டவர் சிரியாவுக்கு வெற்றி அளித்திருந்தார். அவர் வலிமை மிக்க வீரர், ஆனால் தொழுநோயாளி. சிரிய நாட்டின் ஒரு முறை கொள்ளையடிக்க சென்ற பொழுது இஸ்ரேலை சார்ந்த ஒரு சிறுமியை கடத்தி கொண்டு வந்திருந்தார். அவள் நாமானின் மனைவிக்கு பணிவிடை புரிந்து வந்தாள். அவள் தன் தலைவியை நோக்கி, என் தலைவர் சாமாரியாவில் இருக்கும் இறைவாக்கினர் முன்னிலையில் சென்றார் எனில் அவர் அவரது தொழுநோயை குணமாக்குவார் என்றாள். எனவே நாமான் தம் தலைவனிடம் சென்று, இஸ்ரேலை நாட்டை சார்ந்த சிறுமி என்னென்னவென்று கூறுகின்றாள் என்று அவனுக்கு தெரிவித்தார். அப்பொழுது சிரியா மன்னர், சென்று வாரும், நான் இஸ்ரேல் அரசனுக்கு மடல் தருகிறேன் என்றார். எனவே நாமான் ஏறத்தாழ 400 கிலோ வெள்ளியும் 1000 பொற்காசுகளையும் 10 பட்டாடைகளையும் எடுத்துக்கொண்டு பயணமானார். அவர் இஸ்ரேல் அரசரிடம் அம்மடலை கொடுத்தார். அதில், இத்துடன் என் பணியாளன் நாமானை உம்மிடம் அனுப்புகிறேன், அவனது தொழுநோயை நீர் குணமாக்க வேண்டும் என்று எழுதப்பட்டிருந்தது. இஸ்ரேல் அரசன் அம்மடலை படித்தவுடன் தன் ஆடைகளை கிழித்து கொண்டு, நான் என்ன கடவுளா? உயிரை கொடுக்கவும் உயிரை எடுக்கவும் என்னால் இயலுமா? சிரிய மன்னனின் ஒருவனை என்னிடம் அனுப்பி அவனுக்கு தொழுநோயை குணப்படுத்த சொல்கின்றானே, என்னோடு போரிட அவன் வாய்ப்பு தேடுவதை பார்த்தீர்களா என்று கூறினான். கடவுளின் அடியவரான எலிசா இஸ்ரேல் அரசன் இவ்வாறு தன் ஆடுகளை கிழித்து கொண்ட செய்தியை கேள்வியுற்று அவனிடம் ஆள் அனுப்பி,
நீர் ஏன் உம் ஆடைகளை கிழித்து கொண்டீர்? அவன் என்னிடம் வரட்டும், இஸ்ரேலில் ஓர் இறைவாக்கினர் உள்ளார் என அவர் அறியட்டும் என்று சொன்னார். அவ்வாறு நாமான் தன் குதிரைகளுடனும் தேரினுடனும் எலிசா வீட்டு வாயில் முன் வந்து நின்றார். எலிசா, நீ போய் யோர்தானில் 7 முறை முழுகினால் உன் உடல் நலம் பெறும் என்று ஆள் அனுப்பி சொல்ல சொன்னார். எனவே நாமான் சினமுற்று வெளியேறினார். அப்பொழுது அவர் என்னிடம் வந்து என் அருகில் நின்று தம் கடவுளாகிய ஆண்டவரின் பெயரை கூவி அழைத்து தொழுநோய் கண்ட இடத்தின் மேல் தம் கையை அசைத்து குணப்படுத்துவார் என்று நான் எண்ணியிருந்தேன். அப்பனா பர்னபா என்ற தமஸ்க நதிகள் இஸ்ரேலில் உள்ள ஆறுகள் அனைத்தையும் விட மேலானவை அல்லவா? அவற்றில் மூழ்கி நான் நலமடைய முடியாதா என்று கூறி ஆத்திரமாய் திரும்பி செல்லலானார். அப்பொழுது அவருடைய வேலைக்காரர்கள் அவர்களை அணுகி அவரிடம், என் தந்தையே, இறைவாக்கினர் இதைவிட அரிதான ஒன்றை உமக்கு கூறியிருந்தால் நீர் அதை செய்திருப்பீர் அல்லவா? மாறாக முழுகி எழும் நலமடைவீர் என்று அவர் கூறும்போது அதை நீர் செய்வதற்கென்ன என்றனர். எனவே நாமான் புறப்பட்டு சென்று கடவுளின் அடியரது வாக்கிற்கிணங்க யோர்தானில் 7 முறை முழுகி எழ அவர் நலமடைந்தார். அவரது உடல் சிறு பிள்ளையின் உடலை போல் மாறினது. பின்பு அவர் தம் பரிவாரம் அனைத்துடன் கடவுளின் அடியவரிடம் திரும்பி வந்து, இஸ்ரேலை தவிர வேற எந்த நாட்டிலும் கடவுள் இல்லை என இப்பொழுது உறுதியாக அறிந்து கொண்டேன். இதோ உம் அடியான் எனது அன்பளிப்பை ஏற்றுக்கொள்ளும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பல்லவி. என் நெஞ்சம் உயிர் உள்ள இறைவன் மீது தாகம் கொண்டுள்ளது. என் நெஞ்சம் உயிருள்ள இறைவன் மீது தாகம் கொண்டுள்ளது. கலைமான் நீரோடைக்காக ஏங்கி தவிப்பது போல கடவுளே, என் நெஞ்சம் உமக்காக ஏங்கி தவிக்கின்றது. பல்லவி. என் நெஞ்சம் உயிருள்ள இறைவன் மீது தாகம் கொண்டுள்ளது. ஆண்டவருக்காக ஆவலுடன் நான் காத்திருக்கின்றேன். அவரது சொற்களுக்காக ஆவலுடன் காத்திருக்கின்றேன். அவரிடமே உள்ளது பேரன்பு, மிகுதியான மீட்பு அவரிடமே உண்டு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 4, இறைவசனங்கள் 24 முதல் 30 முடிய. இயேசு நாசரேத்துக்கு வந்திருந்த போது தொழுகை கூடத்தில் மக்களை நோக்கி கூறியது, நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், இறைவாக்கினர் எவரும் தம் சொந்த ஊரில் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. உண்மையாக நான் உங்களுக்கு சொல்கிறேன், எலியாவின் காலத்தில் 3½ ஆண்டுகளாக வானம் பொய்த்தது, நாடெங்கும் பெரும் பஞ்சம் உண்டானது. அக்காலத்தில் இஸ்ராயலிடையே கைம்பெண்கள் பலர் இருந்தனர். ஆயினும் அவர்களுள் எவரிடமும் எலியா அனுப்பப்படவில்லை. சீதோனை சார்ந்த சாரிபாத்தில் வாழ்ந்த ஒரு கைம்பெண்ணிடமே அனுப்பப்பட்டார். மேலும் இறைவாக்கினர் எலிசாவின் காலத்தில் இஸ்ராயலிடையே தொழுநோயாளர்கள் பலர் இருந்தனர். ஆயினும் அவர்களுள் எவருக்கும் நோய் நீங்கவில்லை. சீரியாவை சார்ந்த நாமானுக்கே நோய் நீங்கியது. தொழுகை கூடத்தில் இருந்த யாவரும் இவற்றை கேட்டபோது சீற்றம் கொண்டனர். அவர்கள் எழுந்து அவரை ஊருக்கு வெளியே துரத்தி அவ்வூரில் அமைந்திருந்த மலை உச்சியிலிருந்து கீழே தள்ளிவிட இழுத்து சென்றனர். அவர்கள் நடுவே கடந்து சென்று அங்கிருந்து போய்விட்டார்.
ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவில் அன்புள்ள சகோதர சகோதரிகளே, புனித ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, மாதா தொலைக்காட்சியின் அன்பு நேயர்களே, குருப்பட்டம் பெற்ற புதிய குருவானவர் தம் சொந்த ஊருக்கு திருப்பலி நிறைவேற்ற சென்றார். ஆரவாரத்தோடு அவர் சொந்த ஊர் மக்கள் வரவேற்றார்கள். திருப்பலியின் இறுதியிலே நன்றி கூறிவிட்டு தன்னுடைய பணியை பற்றி சிறிது விளக்கமாக சொன்னார். வட இந்தியாவில் உள்ள ஜார்க்கண்ட் மாநிலத்திலே உள்ள பின்தங்கிய பழங்குடி மக்களுடைய உரிமைக்காக போராடி குரல் எழுப்ப நான் பணி செய்ய செல்கிறேன் என்று சொன்னார். உடனே கூட்டத்தில் ஒரே கிசுகிசுப்பு. இவர் ஏன் அங்க போகணும்? நம்ம ஊர்க்காரர் தானே, நம்ம சொந்தக்காரர் தானே, இவரை பற்றி தெரியாதா? நம்ம ஆள் தானே, நம்ம அப்பாலாம் நமக்கு தெரியுமே, அம்மா தெரியுமே, இவர் ஏன் இன்னொரு இடத்துக்கு போகணும்? அந்த மக்களுக்கு ஏன் இவர் பணி செய்யணும்? ஸ்டான் சாமிக்கு என்னாச்சு? ராணி மரியாவுக்கு என்னாச்சு? இவருக்கே இந்த வம்பு, பேசாம இங்க இருக்கலாமே, நம்ம மறை மாவட்டத்தில் வேலை இல்லையா என்றெல்லாம் பல்வேறு எதிர்ப்பு குரல்கள் அங்கே கிளம்பியது. அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசு நம் ஆண்டவர் நற்செய்தி அறிவிக்க தன் சொந்த ஊருக்கு வந்தார். அங்கே நற்செய்தி அறிவிக்கிறார். தன்னுடைய லட்சியத்தை, தன்னுடைய பணியினுடைய குறிக்கோள் நிறைந்த கொள்கை திரட்டை அறிவிக்கின்றார். ஏழைகளுக்கு பணி செய்ய, ஒடுக்கப்பட்டோருக்கு விடுதலை கொடுக்க, சிறைப்பட்டோருக்கெல்லாம் ஒரு புது வாழ்வு கொடுக்க, தொழுநோயாளர்களை குணப்படுத்த, பார்வையற்றோருக்கு பார்வை கொடுக்க, பல்வேறு மக்களுக்கு உரிமையை கொடுத்து சமத்துவம் நிறைந்த சமுதாயம் படைக்க தான் பணி செய்வதாக வாக்களிக்கிறார். இதை கேட்ட மக்கள், ஏழை எளியவர்களெல்லாம் மகிழ்ச்சியிலே பாராட்டுகிறார்கள். மகிழ்ச்சி அடைந்து அவரை வியப்போடு பார்க்கிறார்கள். ஆகா, இப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதன் ஏழைகளுக்காக, கைம்பெண்களுக்காக, ஒடுக்கப்பட்டவர்களுக்காக, பாவிகளுக்காக, தொழுநோயாளர்களுக்காக பணி செய்ய புறப்பட்டு விட்டாரே, அருமையான பணி என்று. ஆனால் அதே நேரத்தில் இன்னொரு குழுவினர், இவர் நம்ம ஊர்க்கார் தானே, நம்ம ஆள் தானே, இவன் நம்ம பையன் தானே, யோசேப்பின் மகன் தானே, மரியாவின் மகன் தானே, நமக்கு செய்யாம வேற யாருக்கு செய்கிறார் இவர் என்று கொந்தளிக்கின்றார்கள். அவர்களுக்கு இயேசு, அந்த கடவுள் தங்களுக்கு மட்டும்தான் சொந்தம், தங்களோடு மட்டும்தான் இருக்க வேண்டும், அந்த மெசியா வரவிருப்பவர், மீட்பு கொடுப்பவர் தங்களுக்கு மட்டும்தான் அந்த மீட்பை வழங்க வேண்டும், யூத இனத்துக்கு மட்டும்தான், பிற இனத்தாருக்கு அல்ல என்று அப்படி குரல் எழுப்பிய பின் இயேசு பழைய ஏற்பாட்டிலிருந்து 2 நிகழ்வுகளை கூறுகிறார். பழைய ஏற்பாட்டிலே எலியா இறைவாக்கினர் வாழ்ந்தபோது 3.5 ஆண்டுகளாக வானம் பொய்த்தது, மழை இல்லை, எங்கும் பஞ்சம். அந்த பஞ்ச காலத்திலே இஸ்ராயேல் மக்களிடையே எத்தனையோ கைம்பெண்கள் இருந்தார்கள். ஆனால் சீதோன் ஊரை சார்ந்த சாரிபாத் என்ற இடத்திலே வாழ்ந்த கைம்பெண்ணிடம்தான் எலியா இறைவாக்கினர் அனுப்பப்பட்டார். அங்கே தங்கியிருந்துதான் உணவு பெற்று அவர் அந்த பஞ்ச காலத்திலே பணி செய்தார். அதே போல இஸ்ராயேல் மக்களிடையே எவ்வளவோ தொழுநோயாளர்கள் இருந்தார்கள். ஆனால் எலிசா என்ற இறைவாக்கினர் சீரியா நாட்டு நாமானிடம் மட்டும்தான் அனுப்ப பெற்றார். அவர் ஒருவர் மட்டும்தான் சுகம் பெற்றார். இந்த யூதர் அல்லாத பிற இனத்தவர்கள், அன்பு சகோதர சகோதரிகளே, இதை கேட்டவுடனே இன்னும் கொந்தளித்தார்கள் அந்த யூத மக்கள்.
அவரை கொல்ல வழி தேடுகிறார்கள். கொலை வெறியோடு அவரை அந்த மலை உச்சிக்கே கொண்டு சென்று தள்ளிவிட்டு சாகடிக்கலாம் என்று முயற்சிக்கிறார்கள். ஆனால் இயேசு தப்பி கடந்து சென்று விட்டார் என்று நற்செய்தி அறிவிக்கிறது. அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசு தன்னுடைய லட்சியத்தை, தான் யார், தான் எதற்காக வந்தோம், தன்னுடைய பணியினுடைய நிலைப்பாடுகள் என்ன என்று அறிவித்தது இந்த யூதர்களுக்கு விருப்பப்படவில்லை. ஏன் விருப்பப்படவில்லை? திறந்த மனம் இல்லை. பிற இனத்தவரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய உள்ளம் அவர்களுக்கு இல்லை. அவர்கள் மனம் மாற விரும்பவில்லை. அந்த இயேசுவின் மீது நம்பிக்கை கொள்ள விரும்பவில்லை. இயேசு வந்தது ஒரு சமத்துவ சமுதாயம் படைக்க. இந்த யூதர்கள் கைம்பெண்களை அடிமைப்படுத்தினார்கள். தொழுநோயாளர்களை புறக்கணித்து ஊரமிட்டு ஓரம் கட்டினார்கள். அப்படிப்பட்ட நிலைப்பாட்டில்தான் இயேசு எல்லோருக்கும் சமத்துவம் நிறைந்த ஒரு சமுதாயம் படைக்க வந்தேன். எல்லாரும் சகோதர சகோதரிகள். அந்த கடவுள் அனைவருக்கும் சொந்தம். அனைவரும் அவரிலே மீட்பு பெறலாம். அனைவரும் அவரிலே உரிமை கொண்டாடி வாழலாம் என்ற குரல் எழுப்பும் போது இவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அன்பு சகோதர சகோதரிகளே, நமது வாழ்வு எப்படி? அந்த இயேசுவை நாம் ஏற்றுக்கொள்கிறோமா? நம்மோடு வாழ்பவர்களை ஏற்றுக்கொள்கிறோமா? சமத்துவம் நிறைந்த சமுதாயம் நம்மிலே நிலவுகிறதா? அல்லது இவன் இந்த ஜாதி, அந்த ஜாதி, இந்த மதம், அந்த மதம், இந்த மொழி, அந்த மொழி என்று பாகுபாடுகள், வேறுபாடுகள், பிரிவினைகள், பிளவுகள் ஏற்படுத்தி ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்த ஒரு பிளவுபட்ட சமுதாயத்தை நாம் தொடரப் போகின்றோமா? அல்லது மாற்றம் ஏற்பட போகிறதா? இதோ இந்த தவக்காலத்திலே பயணித்துக் கொண்டிருக்கிறோம். எத்தனையோ தவ முயற்சிகள், எத்தனையோ சிலுவை பாதைகள், எவ்வளவோ ஜெபமாலைகள், திரு யாத்திரைகள், நடைப்பயணங்கள், எவ்வளவோ ஒருத்தல், நோன்பு, உபவாசம் எல்லாம் எதற்காக? தொடர்ந்து பழைய நிலையிலே இருப்பதற்கா அல்லது மாற்றம் பெறவா? அந்த இயேசு அறிவிக்கும் அந்த அவருடைய பணியின் கொள்கை திரட்டை நிஜமாக்கவா? அவரோடு இணையப் போகிறோமா? அவரோடு கைகோர்த்து நாங்களும் உம்மோடு வருகிறோம் ஆண்டவரே, சமத்துவம் நிறைந்த சமுதாயத்தை படைக்க நாங்களும் எங்களையே ஒப்பு கொடுக்கிறோம் என்று சொல்ல போகிறோமா? அல்லது அவருக்கு எதிராக நிற்க போகிறோமா? அன்று அந்த யூத பரிசேய கூட்டம் எதிர்த்து நின்றது. அவரை ஒரு முரண்பாடாக நினைத்தது. அப்படி நாம் வாழப் போகிறோமா? இதோ இந்த தெய்வீக திருப்பலியிலே அதே இயேசுவை சந்திக்கிறோம். நம் அனைவரையும் சகோதர சகோதரிகளாக பாவிப்பவர், நம்மிலே ஏற்ற தாழ்வுகளை காண்பவர் அல்ல. இவன் பாவி, இவன் புண்ணியவான், இவன் மிக உயர்ந்தவன், தாழ்ந்தவன் என்றெல்லாம் பார்க்கவில்லை. மனிதராக பார்க்கிறார். மனித நேயம் கொண்டு பார்க்கிறார். இரக்கத்தோடு பார்க்கிறார். கருணை உள்ளம் கொண்டவராய் பார்க்கிறார். நம் அனைவருக்கும் மன்னிப்பு வழங்க அவர் தன்னையே இருகரம் விரித்து காத்திருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த இயேசுவினுடைய லட்சியம் நிறைவேற இதோ நம்மையே ஒப்பு கொடுத்து அனைவரையும் ஏற்று வாழ, அனைவரையும் மதித்து வாழ, சகோதர சமத்துவ சமுதாயம் படைக்க இதோ இந்த திருப்பலியிலே ஒப்பு கொடுத்து வேண்டுவோம். ஆமென். பலியை அல்ல இரக்கத்தையே கேட்கிறாய், பாவி எந்தன் உள்ளத்தையே கேட்கிறாய். தருகிறே இதோ தருகிறே, தருகிறே இதோ தருகிறே. தாழ்வுற்று நொறுங்கும் உள்ளம் புறக்கணிக்கப்படாது என்று தாட்சியை நீ கனிவாக கேட்கிறாய். தாழ்வுற்று நொறுங்கும் உள்ளம் புறக்கணிக்கப்படாது என்று தாட்சியை நீ கனிவாக கேட்கிறாய்.
கோதுமை மணிகள் பல, திராட்சை அதன் கனிகள் சில, அப்பமாய் ரசமாய் ஆண்டவரை தருகிறேன். பலியை அல்ல இரக்கத்தையே கேட்கிறார், பாவி எந்தன் உள்ளத்தையே கேட்கிறார். தருகிறேன், இதோ தருகிறேன், தருகிறேன், இதோ தருகிறேன். சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையதுமான இத்திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அனைத்து நலனுக்காகவும் நமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் பணிகளின் காணிக்கையாக நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இக்காணிக்கைகளை ஏற்றருளும். இக்காணிக்கைகள் நீர் எங்களுக்கு மீட்பளிக்கும் அருள் அடையாளமாக மாற்றி நிறைவுறச் செய்வீராக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். எங்கள் தவ முயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும், எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும், ஏழைகளுக்கு உணவு அளிக்கவும், இவ்வாறு உமது கனிவிரக்கத்தை பின்பற்றி நீர் என்று உமக்கு உகந்தவர்களாக நாங்கள் வாழச் செய்வீராக. ஆகவே எண்ணற்ற வானதூதரோடு சேர்ந்து நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து முடிவின்றி ஒரே குரலாய் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தாம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையடிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் மக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென
உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் ஆண்டகை, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித கஸ்மீர் மற்றும் இவ்வுலகில் உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருட உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமீன், ஆமீன், ஆமீன். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகில் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகி இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் அதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவுடன் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் நம் ஆண்டவர் இயேசுவின் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நாங்கள் உட்கொள்ளப் போகும் திரு உடலும் திரு இரத்தமும் எங்களை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் உமது பரிவிரக்கத்தால் எங்கள் உள்ளத்திற்கும் உடலுக்கும் பாதுகாப்பளித்து அருமருந்தாகிட அருள் புரியும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்கும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இந்த செம்மறியின் திருவிருந்திலே பங்கு பெறும் நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக. நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மக்களாகி எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். உமது திருவிருந்தில் நாங்கள் பங்கேற்பது எங்களுக்கு தூய்மை அளித்து ஒற்றுமையை வழங்குவதாக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்துவின் அன்பிலும் அன்னையின் அரவணைப்பிலும் சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.